ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் சுவையான ஹனி கார்லிக் காலிஃப்ளவர் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள் காலிஃப்ளவரை செஞ்சாலும் நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம், இல்லை வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து பூண்டு, இதுக்கு மெயின் டிஷ்ஷு கார்லிக் தான், கார்லிக் ஹனி தான். வெங்காயம், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மிளகுத்தூள், உப்பு, அப்புறம் ஒரு சின்ன பவுலில் ஒரு மைதா 1 ஸ்பூன் வச்சுருக்கேன். அடுத்து சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ், ஹனி, அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா, ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர். இப்போ ஒரு பவுலில் நம்ம சுடு தண்ணி அப்புறம் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிட்டு நம்ம நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். காலிஃப்ளவர் எந்த அளவுக்கு இருக்கோ அந்தளவுக்கு தண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் லைட்டாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதித்ததும் இந்த காலிஃப்ளவரை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் மிக்ஸ்அப் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ்லேருந்து ஒரு 8 மினிட்ஸ் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் தண்ணியிலையே. அதுக்கப்புறம் வடித்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நல்லா வடிகட்டி வச்சுருக்கேன், அதுலேயே கொஞ்சம் நல்லா வெந்துடும் நமக்கு. இப்போ ஒரு பவுலில் 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா, 1.5 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணியிருக்கேன். எந்த அளவுக்கு காலிஃப்ளவர் கன்சிஸ்டன்சி அளவு இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் மைதா கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணலாம். அடுத்து தேவையான அளவு உப்பு, அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், அவ்வளோதான். இப்போ நல்லா மிக்ஸ்அப் பண்ணிக்கோங்க. எல்லாம் ஒரு காரம்லாம் ஒரு பக்கமாக வர மாதிரி மிக்ஸ்அப் பண்ணிட்டு இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிட்டு கட்டி விழுவாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கன்சிஸ்டன்சியில் வரணும் நமக்கு திக்காக. எனக்கு கொஞ்சம் தான் காலிஃப்ளவர், அதனால் நான் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த அளவு காலிஃப்ளவர் இருந்துச்சோ நீங்கள் அந்தளவு ஒரு காலிஃப்ளவரை மாவு எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ காலிஃப்ளவரை வடித்தோம் பார்த்திங்களா, அதை இதோட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ்அப் பண்ணி ஊற வச்சுக்கலாம், இல்லை அப்படியே கூட நீங்கள் போட்டுக்கலாம். சரி, கீழே வந்துச்சு. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஊறட்டும். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா காயட்டும். இப்போ ஒன்று ஒன்றா போட்டு இதுமாரி நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆஸ் யூஷுவல் எப்படியும் போடுற மாதிரி தான். இந்த ப்ரௌனிஷாக வந்ததும் கோல்டன் கலர் வந்ததும் நம்ம எடுத்துடலாம். இப்போ இதேமாரி நம்ம எல்லா காலிஃப்ளவரையும் இதுமாரி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் தனியாக. ரொம்ப ரொம்ப சிம்பிளானது தான். இப்போ எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் இப்போ தனியாக ஒரு கடாயில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் தான் ஆட் பண்ணலாம், நெய் கொஞ்சம் டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும். எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு இந்த கார்லிக் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது பூண்டு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 10 பல் பூண்டு ஆட் பண்ணுறேன். 10 பல் பூண்டு ஆட் பண்ணுறேன். நல்லா வதக்கிக்கோங்க. லைட்டாக சிம்மில் வச்சு வதக்கிங்க. இப்போ கடைசியாக இப்போ நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப இன்க்ரீடியன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தான், சீக்கிரம் டக்குன்னு பண்ணி எடுத்துடலாம். பொரித்து எடுத்துகிட்டு நம்ம வேலை முடிஞ்சிடுச்சு, அவ்வளோதான். இப்போ வெங்காயம் நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். ப்ரௌனிஷாக ஆகிற வரைக்கும் லைட்டாக வதக்கினா போதும். இப்போ கலர் ஒரு மாறி இருக்குது, நல்லா இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம காரத்துக்கு லைட்டாக மிளகுத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன், மிளகாத்தூள், அப்புறம் மிளகுத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன், சும்மா நீங்கள் காரத்துக்கு மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இந்த பச்சை வாசனை போகிறதுக்கு நல்லா கொஞ்சம் 5 நிமிஷம் 2 நிமிஷம் சிம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க. இப்போ சோயா சாஸ் கொஞ்சம் உங்கள் டேஸ்ட் அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் சோயா சாஸ் ரொம்ப பிடிக்குன்னா நீங்கள் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அது டொமேட்டோ சாஸ் கொஞ்சம் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம
கொஞ்சமாக நம்ம வாட்டர் சேர்த்துக்கலாம். அது லைட்டாக வேகிறதுக்காக லைட்டாக ஆட் பண்ணுறோம். அவ்வளோதான். ஒரு அரை டம்ளர்லேருந்து போதும். அரை டம்ளர் போதும். சின்ன டம்ளராக அரை டம்ளர் போதும். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இப்போ அந்த மைதா வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதை தண்ணியை நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு காலிஃப்ளவர் கொஞ்சம் தான், அதனால் ஒரு ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன் நான் மைதா. இப்போ கொஞ்சம் திக்னஸாக ஆயிரும் நமக்கு. தண்ணி என்ன வேணுமோ இன்னும் கொஞ்சம் தண்ணிக்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சது இந்த காலிஃப்ளவர் பார்த்திங்களா, பொரிச்சு பார்த்திங்களா, அதை இதோட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ்அப் பண்ணிக்கலாம். நல்லா கொஞ்சம் செமி கிரேவியாக வரும். உங்களுக்கு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. லாஸ்ட்டு இதான் நமக்கு ஃபைனலு. இப்போ செய்ய போகிறது தான் கடைசி. அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு ஹனி தேவைப்படுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு ரொம்ப டேஸ்ட் பிடிக்காது, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதனால் கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். கொத்தமல்லி இருந்தால், அதாவது ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தால் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட எதுவும் இல்லை, அதனால் ஆட் பண்ணல. இதுவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்களே வீட்டில் இதேமாரி ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். காலிஃப்ளவர்னால் ரொம்ப பிடிக்கும். அதுமாரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக செய்யணுன்னா நீங்கள் இதுமாரி செஞ்சு கொடுக்கலாம். ஸ்கூல்ட்டு வந்ததும் பிள்ளைங்களுக்கு இதுமாரி செஞ்சு கொடுங்க. அதான் ரெடி ஆகிடுச்சு சுவையான ஹனி கார்லிக் காலிஃப்ளவர். வீட்லேயும் நீங்களையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்போ இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.